ஏழரை சனி நடக்கிறதுனால ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம்லாம் எதுவுமே கிடையாது. கொஞ்சம் இவங்களுக்கு மே மாசத்துல இருந்து கொஞ்சம் சில பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்கும், வேலை பறி போயிருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கும். பட் ஜூலைல நிறைய மாற்றங்கள் நிகழும். நிறைய அரசியல் சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே நிறைய அரசியல் வாய்ப்புகள் கிடைக்க, நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்க இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. போருக்குரியவங்க கூட சொல்லலாம். ஆனா அன்பு கொடுத்தா அதிகப்படியான அன்பு, பாசம், நேசம் எல்லாமே தருவாங்க. கோபத்தை கொடுத்தாலும் அதே மாதிரி அதிகமான கோபங்கள் இரட்டிப்பு தன்மையா கொடுப்பாங்க. கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்காத அனைவருக்குமே இந்த காலகட்டத்தில், இந்த ஜூலை மாதத்துல கண்டிப்பா கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கும். இந்த காலகட்டத்துல பொறுமையா இருக்கிறது நல்லது. ஃபினான்ஷியலா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதிகப்படியான ஒரு தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஷேர் மார்க்கெட்லாம் பணத்தை போடுறத இந்த காலகட்டத்தில் அவங்க அவாய்ட் பண்ணிக்கிறது அவங்க வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது. ஸ்ரீஸ்தலம் வாராகி கஷேத்திரம் மகா கும்பாபிஷேக பெருவிழா அழைப்புதல். தமிழ்நாடு வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா டோல்கேட் அருகில் ஸ்ரீ ராமாபுரம் சாலை துர்வாசிரமம் வளாகத்தில் அமைந்துள்ள 16 அடி ஸ்ரீ ஆதி வாராகிக்கு 6/7/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு மேல் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இப்பெருவிழாவில் தாங்களும் தங்களை இணைத்து அன்னையின் அருளால் பேரானந்தம் அடையுங்கள். கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு 1/7/2025 முதல் 8/7/2025 வரை தொடர் அன்னதான பிரசாத சேவை நடைபெறும். நமோ வாராகி. ஸ்ரீ வாராகி டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல்ல எண்கணிதம் மற்றும் பிரமிடாலஜில உலக சாதனை படைத்த ஜோதிட கலையரசி திருமதி யாமினி ஆனந்தகுமார் மேம் தான் இருக்காங்க. இந்த ஜூலை மாதம் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான பலன்கள் ஏற்பட போகுது அப்படின்றத அவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், பேசலாம். வணக்கம் மேம். வணக்கம் மேம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு ஆஷாட நவராத்திரியில சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். வராகியை இன்னைக்கு வழிபட்டது, மனுஷாளுங்க எல்லாரும் இன்னைக்கு சாமிக்கு நெய்வேத்தியம் படைச்சது, இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கும். ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியா இருக்கு, சொல்ல வார்த்தை இல்லைன்னு கூட சொல்லலாம். நிச்சயமா மேம், நீங்களும் இன்னைக்கு 5ஆம் நாள் பூஜைக்கு வந்ததுல ரொம்பவே சந்தோஷம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பேச போறோம்னா, ஜூலை மாதம் 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான பலன்கள் ஏற்பட போகுது, குறிப்பா பொருளாதாரம், திருமண வாழ்க்கை, இதெல்லாம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு பேச போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மேஷ ராசிக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுது? மேஷ ராசி அஸ்வினி, பரணி, கிருத்திகை. மேஷ ராசினாலே மேன்மையான ராசி தான், முதன்மைன்னு சொல்லலாம். எப்படி நம்ம உடல் உறுப்புகள்ல தலை நமக்கு ரொம்ப முக்கியமான உறுப்பு, எல்லா உறுப்புகளுமே ரொம்ப முக்கியம்தான். ஒரு பல்லு வலி வந்தாலுமே நம்மளால தாங்க முடியாது, ஒரு தொண்டை கட்டிக்கிட்டாலும் நம்மளால தாங்க முடியாது. அப்ப அந்த மேஷ ராசிக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னா எல்லாத்துலயும் தான்ற முதன்மையிலே இருப்பாங்க. அதே மாதிரி ஏழரை சனி நடக்கிறதுனால ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம்லாம் எதுவுமே கிடையாது. கொஞ்சம் இவங்களுக்கு மே மாசத்துல இருந்து கொஞ்சம் சில பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருக்கும், வேலை பறி போயிருக்கும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடந்திருக்கும். பட் ஜூலைல நிறைய மாற்றங்கள் நிகழும். அதாவது ஒரேடியா பெருசா மாற்றம் சொல்ல முடியாது, ஒரு 25%, 35% ஒரு முன்னேற்றம் உண்டு. நல்ல வாழ்க்கை, அவங்களுக்கு வாழ்க்கை துணை அமையும். பெண் பார்க்கிற நிகழ்ச்சியோ இந்த மாதிரி நிகழ்வுகள்ல கொஞ்சம் தள்ளி போயிட்டே இருக்கிறதுல வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வெற்றி கிடைக்கவும் வாய்ப்புகள் அதிகம். அம்மா அப்பா இவங்களை எல்லாரையும் அவங்க மதிச்சு நடக்கிறது இன்னும் அவங்க வாழ்க்கைய சிறப்பா இருக்கும். இந்த தேதியில பிறந்தவங்களுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும். ஜூலை மாதம் குறிப்பா மேஷ ராசியில பிறந்த ஜூலை மாத பலாபலன்களை பார்க்கும்போது மேஷம் வந்து நல்லா முருகருக்குரியவர், செவ்வாயோட ஒரு வீடு, பலம் வாய்ந்த ஒரு வீடு இல்லையா? அப்ப அவரோட வீட்டிலேயே செவ்வாய் அதிகமா இருந்தாருன்னா நிலம் பலம் வாங்குறதுக்கு அதிகமான அதிபதியா இருப்பார். அப்ப அந்த மேஷத்துக்கு 9ஆம் நம்பரே நம்ம எடுத்துப்போம். 9, 18, 27 இவங்க எப்படி இருப்பாங்க? 9ஆம் நம்பரே கொஞ்சம் கோவக்காரங்க தான், போருக்குரியவங்க கூட சொல்லலாம். ஆனா அன்பு கொடுத்தா அதிகப்படியான அன்பு, பாசம், நேசம் எல்லாமே தருவாங்க. கோபத்தை கொடுத்தாலும் அதே மாதிரி அதிகமான கோபங்கள் இரட்டிப்பு தன்மையா கொடுப்பாங்க. சோ 18க்கு என்னன்னா, முதல்ல சூரியன் வந்துடுறாரு, பின்னாடி பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்துடுறாரு. நீதிமானா இருக்கணும்னு நினைப்பாங்க, நேர்மையா இருக்கணும். இப்ப 7 வண்டி இருக்குன்னா அந்த 7 வண்டி அவங்களோடதான் இருக்கணும். அது தெரியாம வேற எடுத்தா கூட அவங்க கோவப்படுவாங்க. பட் அந்த 9க்கு 18க்கு 27க்குமே நல்ல வாழ்க்கை துணைகளுக்கு. 27க்கு மட்டும் என்னன்னா 2 சந்திரன் வந்துடுறாரு, பின்னாடி 7 கேது வந்துடுறாரு. சோ குழப்பத்திலேயே இருப்பாங்க. ஆனா இந்த ஜூன் மாதத்துல பாத்தீங்கன்னா இந்த 9, 18, 17 செவ்வாயில மேஷத்துல பிறந்திருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா ஒரு முன்னேற்றம் நிச்சயம் உண்டு. ரிஷப ராசிக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுது? பொருளாதாரம், திருமண வாழ்க்கை, இந்த மாதிரியான விஷயங்கள். ரிஷபம் பொறுத்த வரைக்கும் இந்த ஜூலை மாத பலாபலன்கள், சுக்கிரன்
அவர் அழகா இருப்பாரு, அறிவாளியா இருப்பாரு, திறமசாலியா இருப்பாரு, திடம்பட இருப்பாரு. யாரோடாவது பணமாவது அவங்க கையில பணப்புழக்கம் இருந்துகிட்டே இருக்கும். இந்த ஜூலை மாதத்துல பலாபலன்கள் எப்படி இருக்குன்னா, தாயோட அன்பு அதிகமாடியா கிடைக்கும். தாய்கிட்ட இருந்து வர வேண்டிய காசு பணங்கள், சொத்துக்கள் இதெல்லாம் சட்டப்படியா கரெக்டா கிடைக்க வேண்டியது அனைத்துமே இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாதத்துல கண்டிப்பா நிகழும். அதுவுமே இந்த ஜூலை மாதத்துல பாத்தீங்கன்னா இந்த ரிஷப ராசியா இருக்கட்டும், ரோகிணி நட்சத்திரமாக இருக்கட்டும், அவங்க 5ல பிறந்தவங்களா இருக்கட்டும், 14ல பிறந்தவங்களா இருக்கட்டும், 23ல பிறந்தவங்களா இருக்கட்டும், அவங்களுக்கு இந்த ஜூன் மாதத்துல மாபெரும் வெற்றி கூட சொல்லலாம். ஒவ்வொரு படிக்கட்டா ஏறி சாதனை படைப்பாங்க அவங்க. அவங்களுக்கு ஒரு ஜாக்பாட் மந்த்னே சொல்லலாம். இந்த ஜூலை மாதம் அவங்களுக்கு ஒரு ஜாக்பாட். ஓகே மேம். அடுத்ததா மிதுன ராசிக்காரர்களுக்கு பொருளாதாரம், திருமண வாழ்க்கையில எப்படி இருக்கு? மிதுன ராசிக்காரங்க வந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் ஜூலை மாதத்துல. எல்லாம் அவனும் புதன் இல்லைங்களா, அறிவன், ஞானக்காரன், திறமையா இருப்பான். வண்டி வாகனத்துல கவனமா இருக்கணும், பேச்சுல ரொம்ப கவனமா இருக்கணும். ஏன்னா ஒரு சொல் வந்து அவங்கள வெல்லும், ஒரு சொல் கொல்லும்ன்ற மாதிரி அக்கம் பக்கத்திடம் ரொம்ப பார்த்து பொறுமையா பேசணும், பழகணும். ஏன்னா இந்த காலகட்டத்துல சில விபரீதமான விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நடக்கும். அதுக்குன்னு பெருசான ஆபத்துலாம் இல்லை, சும்மா அலசல் புலசா வர்றது. அதுக்கு நம்ம உயிர் கொடுக்காம இந்த மிதுன ராசிக்காரங்க என்ன பண்ணலாம், சக்கரத்தாழ்வாரை அவங்க வழிபடலாம். இப்போ சக்கரத்தாழ்வாரை வழிபடும் போது நெய்வேத்தியமா பொங்கல் கொடுக்கலாம், சக்கரை பொங்கலை. இல்லைன்னா பால்கோவா கொடுத்து வழிபட்டா அவங்களுக்கு வந்து தலைக்கு வர பிரச்சனை தலப்பாவோட போயிடும். அவங்களுக்கும் நிறைய வெற்றிகள் இந்த ஜூலை மாதத்துல கண்டிப்பா நடக்கும். நிச்சயமா. அடுத்ததா கடக ராசிக்காரர்கள், இவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள், என்ன மாதிரியான வழிபாடு செஞ்சா இவங்க தப்பிச்சுக்கலாம்? கடக ராசி வந்து ஊர்ந்துகிட்டே, அதாவது வந்து அவங்க வந்து பொறுமையா போறதுனால அவங்கள வந்து நம்ம அசால்ட்டா எடை போடக்கூடாது. பொறுமையா போய் பெருமையான வாழ்க்கையை வாழ்வாங்க, சிகரத்தை தொடுவாங்க. புனர்பூசமா இருக்கட்டும், புஷமா, ஏன்னா புனர்பூஷத்துக்கு வந்து சரியா அட்ரஸ் கூட சொல்ல தெரியாது. ஏன்னா அவங்க வந்து ராமரோட நட்சத்திரம் அவரு. ஆனா ராமருக்கே அயோத்தியில இப்பதான் இடம் கிடைச்சிது. அந்த மாதிரி லேட்டா கிடைச்சாலும் ஒரு சிகரத்தை எட்டின மாதிரி புனர்பூஷக்காரங்களுக்கு என்னன்னா, இவ்வளோ நாள் போராடின மாதிரி நல்ல ஒரு வீடு, வாகனம், சொத்து இது எல்லாமே அவங்க குவிய ஆரம்பிச்சிடும். ஓலை குடிசையில இருந்தா கூட அவங்களுக்கு வந்து அடுத்த கட்டம் சிமெண்ட் சீட்டு, மாடி வீடு, இந்த யோகம்லாம் வந்து கடகராசிக்காரங்களுக்கு புனர்பூஷ நட்சத்திரங்களுக்கு வேலை செய்யும். பூஷ நட்சத்திரக்காரங்களுக்கு என்னன்னா, இந்த 2-3 மாசமாவே அவங்களுக்கு நல்லா இந்த இடம் ரெஜிஸ்டர் இதெல்லாமே ரொம்ப நல்ல விஷயங்கள்லாம் அவங்களுக்கு நடத்தி கொடுக்கும். ஆயிலியம்காரங்க என்னன்னா, சமையல்ல மட்டும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். நெருப்பு சம்பந்த இடத்துல அதுல கொஞ்சம் கவனமா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும். கடகத்தை பொறுத்த வரைக்கும் நிதானமா தான் இருப்பாங்க. இன்னும் பொறுமையா இருக்கிறப்ப நல்ல சிகரத்தை ஏற்ற அளவுக்கு அவங்களுக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பா நிகழ்த்தி கொடுக்கும். என்ன தெய்வத்தை வழிபடலாம்னு சொல்லலாம்? கடகராசிக்காரங்க பக்கத்துல இருக்க கோயில்ல வந்து எந்த கோவிலா இருக்கட்டும், அங்காளம்மா இருக்கட்டும், இளங்காளியம்மா இருக்கட்டும், துர்கையம்மா இருக்கட்டும், பச்சையம்மா இருக்கட்டும், வராகியா இருக்கட்டும், எந்த அம்மனாக இருந்தாலும் பக்கத்துல இருக்க கோவில கையெடுத்து வழிபட்டா ரொம்ப நல்லது. எப்படி என்னால பக்கத்துல இருக்க கோவில் போக முடியல, எனக்கு டைம் இல்லை அப்படின்னு சொன்னா கூட ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா நம்ம எந்த கடவுளை வேணா வழிபடலாம், அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பு. எந்த கடவுளை வழிபட்டாலும் ஆத்மார்த்தமா வழிபடணும். ஏன்னா எம்மதமும் சம்மதமே, அது அவங்களோட தனிப்பட்ட விருப்பம். அப்படி வழிபடுறப்ப மனமுருகி ஒரு விஷயத்த பாசிட்டிவா சொல்லணும். அப்படி இல்லை எனக்கு அதுக்குமே டைம் இல்லைன்னு சொன்னா கூட, நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட் வராங்க, தெரிஞ்சவங்க வராங்க, விருந்தாளி வராங்க, யார் வந்தாலும் உள்ள வரும்போது வாங்கன்னு கையெடுத்து கும்பிடுங்க. சோ அதுவுமே நல்ல விஷயங்கள் நிகழ்த்தி கொடுக்கும். ஏன்னா வாங்க உட்கார வச்சு அவங்களுக்கு ஒரு தண்ணியோ, ஒரு டம்ளர் தண்ணியோ கொடுங்க. ஏன்னா இப்பெல்லாம் நம்ம அதெல்லாம் யாரும் பண்றது இல்லை. இன்னொரு போன் வச்சுக்கிறோம், அப்படியே பாக்குறோம், அது என்னமோ ஸ்டைல்னு நினைக்கிறோம். நம்ம அதெல்லாம் கிடையாது. நம்ம பாரம்பரியமான விஷயம் என்னது, வாங்க தண்ணி கொடுக்கறது. அது வந்து ஒரு கெத்துன்னு நினைக்கிறோம் நம்ம, பட் அதெல்லாம் வந்து தவறு. சிம்ம ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுது? சிம்ம ராசிக்காரங்களுக்கு நிறைய அடி விழுந்திருக்கும். ஆக்சுவலி சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய லோனு, கடன், வட்டி, இங்க வாங்கி அதை அடைக்கிறது, அதை வாங்கி இங்க அடைக்கிறது, இப்படியே ரன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. பட் இதுக்கான ஒரு கொஸ்டினாவே ஒரு பக்கம் கொஸ்டினா இருக்கும். இது ஆன்சர் எப்படின்னு தேர்றது. அவங்களுக்கு வந்து 1 லட்சம் சம்பாரிச்சா போதும்னு சொல்லுவாங்க, அப்புறம் 10 லட்சம் சம்பாரிச்சா போதும்னு சொல்லுவாங்க, 50 லட்சம் சம்பாரிச்சா போதும்வாங்க, 1 கோடி சம்பாரிச்சா போதும்வாங்க. 1 கோடி சம்பாரிச்சாங்கன்னா அதுக்கேற்ற செலவுகள் அவங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். பட் அதனால அவங்க பொருளாதார ரீதியா ரொம்ப கவனமா செயல்படணும். அப்ப அந்த இடத்துல அவங்களுக்கு கேதுவோட ஆதிக்கம், வலிமை, அந்த மகத்தை பொறுத்த வரைக்கும் அந்த வலிமை அதிகமா இருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணலாம், மாங்காடுல இருக்க காமாட்சியை வழிபடலாம். சோ காமாட்சியை வழிபடும் போது அவங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நிகழ்த்தி கொடுக்கும். பெருசா ஒரு ஃபைனான்ஸ்ல போய் லாக் ஆகாம இருக்கிறதுக்கு இது ஒரு விஷயம். ஒரு விஷயம் செயல்படுத்தும் போது மூளைக்கு கொண்டு போயிட்டு தான் நம்ம அந்த விஷயத்தை செயல்படுத்தணும். ஆனா இந்த காலகட்டத்துல சிம்ம ராசிக்காரங்களை அது செயல்பட வைக்காது. டப்புன்னு பேசிடுவாங்க, டப்புன்னு அதை செயல்படுத்திட்டு அச்சோ நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படின்னு யோசிப்பாங்க. அதே இந்த சிம்ம ராசிக்காரங்க மகமா இருக்கட்டும், பூரமா இருக்கட்டும், இவங்க 2 நட்சத்திரக்காரங்க என்னன்னா, பங்காளி இருக்கிறவங்க, பங்காளி சொல்றவங்க, இவங்க கிட்ட எல்லாம் வீண் விவாதங்கள்ல தலையிடக்கூடாது. அதுக்கு எந்த ஒரு விஷயத்துக்கும் ஜாமீனுக்கு சைன் பண்ண கையெழுத்திடக்கூடாது இந்த ஜூலை மாதம் வரைக்கும்.
அப்படி இருந்தாங்கன்னா அவங்க வாழ்க்கை கண்டிப்பாக நிச்சயம் வெற்றி உண்டு. கொஞ்சம் கவனமா தான் இருக்கணும் இந்த மாதம். கண்டிப்பா கவனமா இருக்கணும். அடுத்ததா கன்னிராசி. கன்னிராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்கு? கன்னியாராசிக்காரங்களுக்கு ஜூலை மாதம் அவங்களுக்கு நிறைய வெளியூருக்கு போகிற விஷயங்கள் நடக்கும். இப்ப சென்னையில இருக்காங்கன்னா ஹைதராபாத்துக்கு போயிட்டு ஒரு விஷயம் செயல்படும், வேலை கிடைக்கும், வேலை உத்தியோகம் நடக்கும், பொருளாதார ரீதியா ஒரு மாற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கும். மருத்துவ படிப்பு பாதியில நின்று போனவங்க திரும்ப மருத்துவ படிப்பு எடுத்து செயல்படுத்துவாங்க. வீட்டுல அம்மா அப்பா இவங்க கிட்ட எல்லாம் முகசுலிவுடன் கோச்சுக்கிட்டு இருந்தவங்க எல்லாமே ஒரு நல்ல முன்னேற்றமும் மாற்றமும் கன்னியாராசிக்கு நிறைய இந்த ஜூலை மாதத்துல பலன்கள் உண்டு. ஏன்னா நிறைய பிரிஞ்சு கணவன் மனைவி பிரிந்து இருந்தவங்களுக்கு கூட சேர்றதுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு இந்த ஜூலை மாதத்தில். திரிஸ்தலம் வாராகி கஷேத்திரம் மகா கும்பாபிஷேக பெருவிழா அழைப்புதல். தமிழ்நாடு வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா டோல்கேட் அருகில் ஸ்ரீ ராமாபுரம் சாலை துர்வாசிரமம் வளாகத்தில் அமைந்துள்ள 16 அடி ஸ்ரீ ஆதி வாராகிக்கு 6/7/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு மேல் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இப்பெருவிழாவில் தாங்களும் தங்களை இணைத்து அன்னையின் அருளால் பேரானந்தம் அடையுங்கள். கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு 1/7/2025 முதல் 8/7/2025 வரை தொடர் அன்னதான பிரசாத சேவை நடைபெறும். நமோ வாராகி. இந்த தேதிகள்ல பிறந்தவங்களுக்கெல்லாம் நற்பலன்கள் நான் சொல்லலாம். என்ன தேதி, நீங்க என்ன தேதி வேணா சொல்லுங்க, இதுல என்ன நட்சத்திரம் இருக்கோ அந்த நட்சத்திரத்தை அடிப்படையை வச்சு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்குன்றத நான் கண்டிப்பா சொல்றேன். 1ஆம் தேதி. கன்னியா ராசிக்கு 1ஆம் தேதிங்களா? கன்னி புதன் இல்லைங்களா? அப்ப 1 சூரியன். அப்ப புதனுக்கும் சூரியனுக்கும் என்னன்னா நல்ல திறமையா யோசிப்பாங்க, சிகரம் போல ஒரு உயரத்துல இருப்பாங்க. சூரியனை நம்மளால தொட முடியுமா? கண்டிப்பா முடியாது. கொஞ்ச நேரம் நம்ம ரொம்ப பார்க்கும்போதே கண் கூச ஆரம்பிக்கும். வெயில் அதிகமா இருந்தாலும் அப்பா எப்பதான் ஈவினிங் வருமோ அப்படின்ற மாதிரி நமக்கு இருக்கும். அந்த மாதிரி உங்களோட வாழ்க்கை எப்படின்னா ஒவ்வொரு படிக்கட்டா ஏறி சிகரத்தை எட்ட ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய அரசியல் சம்பந்தப்பட்ட எல்லாருக்குமே நிறைய அரசியல் வாய்ப்புகள் கிடைக்க, நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்க இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதாவது இந்த 1ல பிறந்திருந்தாலோ 19ல பிறந்திருந்தாலோ 10ல பிறந்திருந்தாலோ அந்த வாய்ப்புகள் அதிகம் உண்டு. எங்க 28 சொல்லலையே நீங்க கேட்கவே இல்லை. 28னா 2 சந்திரன் 8 நீதிமானா இருக்க சனி பகவான். இவங்களுக்கு கொஞ்சம் சீக்கிரமா நடக்கும், இவங்களுக்கு லேட்டா நடந்தாலும் ஸ்ட்ராங்கா பிடிச்சுக்கும். அவ்வளவுதான் வித்தியாசம். இப்போ 1ஆம் தேதி சொன்னீங்கல்ல, அது கூட்டு எண் 1ஆ வந்தாலும் அதே பலன்கள் தான். கண்டிப்பா கூட்டு எண் 1க்கு ரொம்ப பலம் அதிகம். இப்போ நீங்க சொல்ற மாதிரி 2 1 இருக்காங்க, கன்னியா ராசியில இருக்காங்க. 2 1 இருந்தா ரொம்ப வீரியமா கோபம் வரும். ஒரு வீட்டுக்கு 2 மகள்களும் 2 மகன்களும் இருக்காங்க, 2 பேரும் ஒரே ராசி ஒரே நட்சத்திரம், 2 பேருக்கும் கோபம் வீரியங்கள் இருக்குதுன்னா நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அப்ப அந்த 2 1 இருந்தாங்கன்னா பேரை சாந்தமா 5ல இருக்க மாதிரி செட் பண்ணணும். நியூமராலஜி படியும் பிரமிடாலஜி படியும் எப்படி லக்னாதிபதி வேலை பார்க்கறாரு, நாம எழுத்து எப்படி இருக்கு, தாராபலன் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நேம் செட் பண்ணா ரொம்பவே அவங்களுக்கு அருமையான வாழ்க்கையா இருக்கும். அப்ப அந்த 2 சூரியன் இருக்கும்போது கோபங்கள் ஆக்ரோஷமா இருக்கும். அப்புறமா கோவப்பட்டு எல்லாம் பொருள்லாம் உடைச்சதுக்கு அப்புறம் அச்சோ நம்ம இப்படி தப்பு பண்ணிட்டுமே, அப்புறமா நிதானமா அந்த விஷயத்தை அதுக்கப்புறமா யூகிப்பாங்க. சோ இருந்தாலும் அவங்க ரொம்ப வெற்றி பெறுவாங்க. அரசியல்ல இருந்து தொழில இருந்து எல்லாமே மேலோங்கி இருப்பாங்க. அந்த கன்னியா ராசியிலேயாவது கன்னியா லக்னத்துல இருந்தாலும் அந்த 1 10 19 28ல இருந்தாலும் கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. ஏன்னா அந்த 28க்கு தான் ரொம்ப ஸ்பெஷல் அதிகம் கன்னியா ராசியோட பார்க்கணும். ஏன்னா 5க்கும் 8க்கும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஈர்ப்பு இருக்கும், ரொம்ப நட்பு இருக்கும். கண்டிப்பா சாதனை படைப்பாங்க, ஜெயிப்பாங்க. தாய் தந்தரை நல்லா பார்த்துப்பாங்க. உற்றார் உறவினர் கூட இனிமேல் ஒற்றுமைகள் நிகழும். பிரிந்த கணவன் மனைவி கண்டிப்பா ஒற்றுமையா இருப்பாங்க. இனிமேல் குழந்தை பிறக்க போகிறவர்கள் நல்லா வளகாப்பு நிகழ்ச்சி கண்டிப்பா இந்த ஜூலை மாதத்துல நிறைய பேருக்கு நடக்க வாய்ப்பு உண்டு. எந்த ராசியா இருந்தாலும் சரி, 12 ராசியில எந்த ராசியா இருந்தாலும் ஜூலை 8ஆம் தேதி பிறந்தவங்களுக்கு என்ன மாதிரியான பலன்? ஓகே, ஜூலை 8க்கு பாத்தீங்கன்னா இப்போ அவர் ஒரு விருச்சக ராசியா இருக்கலாம், தனுஷா இருக்கலாம், கும்பமா இருக்கலாம், மகரமா இருக்கலாம், மீனமா இருக்கலாம், ரிஷபமா இருக்கலாம், மிதுனமா இருக்கலாம், எந்த ராசி வேணாலும் இருக்கட்டும். அப்ப ஒரு 8, அப்ப பிறந்த தேதி யாராலையும் மாற்ற முடியாது இல்லையா? அப்போ சுக்லபட்சம் 15, கிருஷ்ணபட்சம் 15, அப்ப 30 திதிகள். 30 அந்த திதியை தான் நம்ம தேதின்னு சொல்றோம். அப்ப இதுல அவர் 8ல பிறந்திருக்காரு. அன்னைக்கு நாள பொழுதுல எந்த வருடத்துல பிறந்திருக்காரு, 92 94 95 96, இதையும் நம்ம கால்குலேஷன் பண்ணிக்கணும் இல்லையா? சோ இந்த மாதிரி கால்குலேஷன் ஒரு 8 வந்திருக்கலாம், 2 8 வந்திருக்கலாம், இல்ல 8 5 வந்திருக்கலாம், 8 6 வந்திருக்கலாம், 8 4 வந்திருக்கலாம், 8 3 வந்திருக்கலாம். சோ எதுவாக இருந்தாலும் அந்த முதல் பார்ட் கொஞ்சம் போராட்டமா தான் இருக்கும். தந்தையை விட்டு பிரிஞ்சிருப்பாங்க, தாயை விட்டு இவங்க தான் குடும்பத்தை பாதுகாக்கிற மாதிரி இருக்கும், குடும்பத்தை வாழ்க்கை நடத்துற மாதிரி இருக்கும். எந்த ஒரு குழந்தை தாய் தந்தையரை பார்த்துக்குதோ அந்த குழந்தையோட வாழ்க்கை செழிப்பா இருக்கும். ஏன்னா பாத்தீங்கன்னா 7 சனிகள் கர்மா பதிவு, யார்கிட்ட வேணா தப்பிக்கலாம், சனி பகவான் கிட்ட இருந்து தப்பிக்க முடியாதா? சனி வந்தாலே எல்லாரும் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அந்த சனி இந்த 8ல பிறந்தவங்க என்ன பண்ணா வராகிய வழிபடலாம்.
ஏன்னா அவரோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது. நம்ம ஆயுள் காலம் முடியும் போது கூட நம்ம வராகிய உருக்கமா உண்மையா வேண்டாங்கன்னா அந்த அம்பாலோட வாகனம் பாத்தீங்கன்னா எருமை வாகனம், முகம் பன்றி முகம் இருப்பாங்க, மனித உடல் இருப்பாங்க. அவளுக்கு ரொம்ப வலிமை அதிகம், சக்தி அதிகம். அந்த பிரார்த்தனையை இந்த 8ல பிறந்தவங்க செஞ்சாங்கன்னா கண்டிப்பா ஜெயிச்சிருவாங்க. நிச்சயமா மேம். அடுத்தது துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுது? துலாம் ராசிக்காரங்க தராசு மாதிரி எல்லாத்தையும் தரம் போல இருப்பாங்க. பட் இந்த காலகட்டத்துல எல்லாத்துலயும் பெர்ஃபெக்ட் நினைச்சாங்கன்னா ரொம்ப கஷ்டம்தான். கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் ஆகணும். பொருளாதார ரீதியா கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடி வின் த ரைஸ்ன்ற மாதிரி பொறுமையா கொஞ்சம் கொஞ்சமா பிட் அவங்க ஏற ஆரம்பிச்சிடும். படிக்கிற குழந்தைங்களுக்கு நல்ல படிப்பு எல்லாமே அமையும். நல்ல வாழ்க்கை இனி பெண் பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமையும். என்னன்னா அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் கொஞ்சம் யோசிச்சு அவங்க பழகணும். ஏன்னா சுவாதியில இருக்காங்கன்னா சுவாதி ராகுலியா கொத்திக்கிட்டே இருப்பாரு. ஸோ கூடா நட்பு கேடா விளையாம இந்த காலகட்டத்துல ஜூன் மாதத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாத பலன்கள். விருச்சக ராசிக்காரங்க எப்பவுமே ஜெயிக்கக்கூடியவர்கள் தான். அவர்களை வந்து எப்பவுமே தோற்க முடியாது. அதாவது எப்படின்னா வெளியே 1000 வீட்டுக்குள்ள 1000 கஷ்டங்கள் பட்டாலும் வெளியே வந்து யார்ட்டையுமே அதை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதை வந்து மோல்ட் பண்ணி திரும்ப திரும்ப எந்திரிப்பாங்க. அவங்க மல்டி டேலண்டடா தான் இருப்பாங்க. 1க்கு 4 பிசினஸ் பண்ணுவாங்க. ஆனா எதுலையுமே அவங்க தோத்து போக மாட்டாங்க. 1000 முறை யோசிச்சு தான் செயல்படுவாங்க. நிறைய விருச்சக ராசிக்காரங்க வந்து ஆசிரியரா இருப்பாங்க, ஒரு பரதநாட்டிய டீச்சரா இருப்பாங்க. ஸோ எல்லா விஷயத்திலும் மல்டி டேலண்டா தான் இருப்பாங்க. ஆனா இந்த காலகட்டத்துல இந்த ஜூலை 22ல இருந்து கொஞ்சம் கவனமா இருக்கணும் அவங்க. அதுமே இந்த 1992ல பிறந்தவங்க, 98ல பிறந்தவங்க, 97ல பிறந்தவங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அவங்க என்ன பண்ண இந்த விருச்சக ராசி அனுஷமா இருக்கட்டும், கேட்டியா இருக்கட்டும், இவங்க 2 பேரும் வந்து காஞ்சிபுரத்துல இருக்க சித்திரகுப்தரை வழிபடுறது ரொம்ப சிறப்பு. அப்புறம் கால பைரவரை வழிபடுறது மிகவும் சிறப்பு. யோக நரசிம்மரையும் இவங்க வழிபடணும். வழிபட்டா இவங்க ஜெயிச்சிடலாம். ஏன்னா நிறைய போராட்டத்தை தாண்டிட்டாங்க. ஏன்னா இந்த காலகட்டத்துல இடுப்பு கீழே உங்களுக்கு சில பிரச்சனைகள், ஆப்ரேஷன், சர்ஜரி எல்லாம் வர டைம்ல தலைக்கு வர பிரச்சனை தலைப்பாவோட போயிடும். இதனால எந்த ஆபத்தும் இல்லை. இதை வழிபடும்போது நமக்கு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தான். அவங்க எந்த கடவுளை வேணா வழிபடட்டும். அது எது வழிபட்டாலும் ஆத்மாத்தமா வழிபடணும். ஓகே மேம். தனுசு ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்க போகுது? தனுஷு குரு இல்லைங்களா, ஒரு ஆசிரியரா தான் இருப்பாங்க. அவங்க எல்லாரையும் உருட்டி மிரட்டிட்டு இருப்பாங்க. ஆனா பொறுமையும் அவங்க கிட்ட நிறைய இருக்கும். இந்த காலகட்டம் அவங்களுக்கு நல்லா தான் இருக்கும். வெரி பேட்லாம் சொல்ல முடியாது. ஒவ்வொரு விஷயங்களா ஒன்னொன்னா நிகழ்த்தி கொடுக்கும். குடும்ப ஒற்றுமைகள், சந்தோஷங்கள் அனைத்துமே இந்த ஜூலை மாதத்துல உங்களுக்கு நல்ல விஷயங்கள் கண்டிப்பா நடக்கும். இவங்க வழிபட வேண்டிய தெய்வம்? தனுஷ ராசிக்காரங்க வந்து ஆஞ்சநேயரை வழிபடலாம். ஆஞ்சநேயருக்கு வெண்ணெய் சாற்றுவது ரொம்ப சிறப்பு. துளசி மாலையும் சாத்துவது சிறப்பு. நங்காநல்லூர் கோயிலுக்கு போயிட்டு வந்தா இன்னும் விசேஷம். அடுத்ததா மகர ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்கு? மகர ராசிக்காரங்க சனி பகவானோட வீடு இல்லையா, அவங்க மகர ராசிக்காரங்கனாலே ஒரு தனியா ரொம்ப ரிச்சான பர்சன் கூட மகர ராசிக்காரங்க. ஆனா வெளியே காட்டிக்க மாட்டாங்க. விருச்சக ராசிக்காரங்க வெளியே காட்டிப்பாங்க. மீன்ஸ் உள்ள கஷ்டப்பட்டாலும் வெளியே வந்து தன்னை மோல் பண்ணி நல்லா வந்து வெளியே காமிச்சுப்பாங்க. மகர ராசிக்காரங்க இயல்பிலே பணக்காரன் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா அதை வந்து பெருசா அதை சொல்லிக்க மாட்டாங்க. இந்த காலகட்டத்துல பொறுமையா இருக்கிறது நல்லது. பினான்சியலா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பா இருக்கும். அதிகப்படியான ஒரு தொழில இன்வெஸ்ட்மெண்ட் பண்றத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஷேர் மார்க்கெட்ல எல்லாம் பணத்தை போடுறத இந்த காலகட்டத்துல அவங்க அவாய்ட் பண்ணிக்கிறது அவங்க வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது. கும்ப ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் என்ன மாதிரியான பலன்கள் இருக்கு? கும்ப ராசிக்காரங்களுக்கு ஜூலை மாத பலன்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப பிரிந்து, அம்மா அப்பாவை பிரிந்து, மனைவியை பிரிந்து, குழந்தைங்களை பிரிந்து இருந்திருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு கணக்குப்படி பார்த்தீங்கன்னா நிறைய கிளைண்ட்ஸை பார்க்குறேன். 12 மாதம், 13 மாதம், 14 மாதம் போன பிப்ரவரியிலேருந்து பிரிஞ்சு வாழ்ந்த அனைவரும் என்ன நடக்கும்னா 80% திரும்ப வெளியூர்ல இருந்தாலும் வெளிநாட்டுல இருந்தாலும் பிரிந்து இருந்தாலும் இந்த காலகட்டத்துல ஒரு முறையாவது சந்திச்சு அவங்களோட வாழக்கூடிய யோகா அமைப்பு இந்த கும்பராசிங்கருக்கு அதிகம் உண்டு. கும்பமும் மகரமும் அவரோட வீடுன்றதுனால பெருசா அவங்களுக்கு இடைஞ்சல் இருக்காது. என்னன்னா கவனமா இருக்கணும். அந்த பாதம், காலு, முட்டி காலு இதுல எல்லாம் வந்து நடக்கிறப்ப, வெளியே போகிறப்ப இதுலலாம் ரொம்ப கவனமா இருந்தா அவங்களுக்கு ரொம்ப நல்லது. பொருளாதார ரீதியா அவங்களுக்கு நிறைய கம்பெனிஸ்லாம் ஆரம்பிப்பாங்க. எல்லா வெற்றிகள் விஷயங்களும் நடக்கும். அந்த வெற்றியை வந்து நம்ம பெருசா ஆடம்பரமா இல்லாம சிம்பிளா முடிக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த டைம்ல உங்களுக்கு நிறைய கண்திருஷ்டிகள் ஏற்படவும் அதிக வாய்ப்பு உண்டு. இவங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள்? சனீஸ்வரர் வழிபடலாம். காகத்துக்கு வந்து நல்லா நம்ம காலையில ஒரு ரைஸ் பண்ணாலும் இட்லி பண்ணாலும் நல்லா மனசார உருகி இந்த காகத்துக்கு எள்ளு போட்டு வைக்கலாம். எந்த ஜீவராசிக்கு வேணா நீங்க ஃபுட்டு கொடுக்கலாம். நம்ம நாய்க்கா இருக்கட்டும், பூனைக்கா இருக்கட்டும், அது ஒரு பிடி கொடுக்கறதுனால ஒன்றும் நம்ம குறைஞ்சிட மாட்டோம். நமக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். அப்ப இந்த கும்பராசிக்காரங்க என்ன பண்ணலாம், காகத்துக்கு எள்ளு சோறு வைக்கலாம். இல்லைன்னா எனக்கு எள்ளு எல்லாம் கிடையாது அப்படின்னு நீங்க கொஞ்சம் கஷ்டப்பட்டீங்கன்னா கூட பரவாயில்ல. நம்ம சாப்பிட்றதுல அந்த நம்ம எச்சில் படாத
முன்கூட்டியே, ஏன்னா முன்னாள் நைட்டு வச்ச பழைய சோறெல்லாம் என்ன பண்ணுவாங்க, பிழிஞ்சு பிழிஞ்சு காகத்துக்கு வைப்பாங்க. ஆமா. அப்படி பண்ண வேண்டாம். நீங்க காலையில கண்டிப்பா ஒரு இட்லி ஊத்துவீங்க, ஒரு தோசை இருக்கும், அது என்ன கஞ்சாகட்டும் கூழாகட்டும் எதுவாக இருந்தாலுமே ஒரு பிடி எடுத்து வச்சுட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரொம்ப நிறைய காகங்கள் வரும். அப்போ ஒரு பவுல்ல மண் சட்டி, பிளாஸ்டிக் யூஸ் பண்ணக்கூடாது அந்த காகத்துக்கு, மண் சட்டியில தண்ணி ஊற்றி வச்சுட்டு பாருங்க 2 நிமிஷம், ஒரு 5-10 நிமிஷம் வெயிட் பண்ணல கூட தப்பு இல்லை. சாப்பிட்டு ஒரு சும்மா ஜஸ்ட் அதை வச்சா கூட இல்லை, அப்புறமா கூட அவங்க சாப்பிட்டுப்பாங்க வந்து. அதன் பிறகு நீங்க சாப்பிட்றதோ இது இருந்தா ரொம்ப நல்லது. காகத்துக்கு அன்னம் இடுவது இந்த கும்பராசிக்காரங்களுக்கு ரொம்ப சிறப்பு. நிச்சயமா. அடுத்ததான் மீன ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்கும்? மீன ராசிக்காரங்களால இனத்தை அவங்க பெருக்கிறவங்க தான், இனத்தை உருவாக்குறவங்க. சங்கதிகள் அவங்களுக்கு இனிமேல் நிறைய உருவாகும். வாழ்க்கையும் செழிப்பாக இருக்கும். கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்காத அனைவருக்குமே இந்த காலகட்டத்தில், இந்த ஜூலை மாதத்தில் கண்டிப்பாக கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்கும். ஆசிரியராக இருந்துக்கிட்டு கவர்மெண்ட் ஜாப் எனக்கு கிடைக்கலன்னு வருத்தப்பட்டவங்களுக்கு வெற்றியாக அமையும். சந்தோஷமான வாழ்க்கை நிலவும். சங்கதிகள் உருவாகுங்க. வெற்றி மேல் வெற்றி கிடைக்க நிறைய வாய்ப்புகள் உண்டு இந்த மீன ராசிக்காரங்களுக்கு. நிச்சயமா மீன ராசிக்காரர்களுக்கும் ஒரு ஜாக்பாட். கண்டிப்பா இந்த ஜூலை மாதம் வந்து உங்களுக்கு ஒரு ஜாக்பாட்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஜனனகால ஜாதகம் ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு பாத்தீங்கன்னா மீன ராசிக்காரங்களே லட்சக்கணக்கான மக்கள் இருப்பாங்க, விருச்சக ராசிக்காரங்க லட்சக்கணக்கான மக்கள், கும்பராசி லட்சக்கணக்கான மக்கள். அந்த லட்சக்கணக்கான மக்கள்ல நம்ம ஜனனகால ஜாதகத்துல யார் யார் எந்தெந்த திசையில இருக்காரு, திசா புத்தி எப்படி இருக்கு, இது எல்லாமே நம்ம பார்க்கணும். ஸோ இது வந்து பொது பலன். ஸோ அவங்க ஜனனகால ஜாதகம் தான் இன்னும் அவங்களுக்கு அடிச்சு அதுல வேலை பார்க்கும். நிச்சயமா மேம். உங்களோட நேரம் ஒதுக்கி 12 ராசிகளுக்குமே ஜூலை மாதம் என்னென்ன மாதிரியான பலன்கள் ஏற்பட போகுது அப்படின்றத ரொம்ப தெளிவா சொன்னீங்க. நன்றி மேம். நன்றி, வணக்கம். திரிஸ்தலம் வாராகி கஷேத்திரம் மகா கும்பாபிஷேக பெருவிழா அழைப்புதல். தமிழ்நாடு வேலூர் மாவட்டம் பள்ளிகொண்டா டோல்கேட் அருகில் ஸ்ரீ ராமாபுரம் சாலை துர்வாசிரமம் வளாகத்தில் அமைந்துள்ள 16 அடி ஸ்ரீ ஆதி வாராகிக்கு 6/7/2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு மேல் கும்பாபிஷேகம் நடைபெற உள்ளது. இப்பெருவிழாவில் தாங்களும் தங்களை இணைத்து அன்னையின் அருளால் பேரானந்தம் அடையுங்கள். கும்பாபிஷேக பெருவிழாவை முன்னிட்டு 1/7/2025 முதல் 8/7/2025 வரை தொடர் அன்னதான பிரசாத சேவை நடைபெறும். நமோ வாராகி.